எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பானா வச்சு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் 2 பேக்கெட் நூடுல்ஸை போட்டுக்கோங்க. நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நல்லா கொதிச்சதும் நூடுல்ஸை போட்டு நூடுல்ஸ் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். 3/4 வேக்காடு நல்லா வெந்த பிறகு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தட்டில் வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு அதே வானா வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பை எடுத்துக்கோங்க. கடைசியாக போடும்போது அது கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டிப்ஸை நான் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுவேன். உப்புமாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உளுத்தம்பருப்பு கடைசியாக போடும்போது அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். தண்ணியில் ஊறின பிறகு அந்த மொறுமொறுப்பு தன்மை போயிடும். அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு போட்டு சோம்பு போட்டு கோஸ் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுட்டு வதக்குங்க. மஞ்சாத்தூள் நம்ம ஏற்கனவே நூடுல்ஸ்க்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் இதுக்கு எந்த சோயா சாஸ் சில்லி சாஸ் எதுவுமே ஊற்றலை. நான் கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் இருக்குது என்கிட்ட. அதை தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மேகி மசாலாவே நம்ம கிட்ட இருக்கும். மேகி வாங்குகிறோம்ல, அதில் நான் ஒரு மசாலா பேக்கெட் எடுத்து போடுறேன். அந்த மசாலா பேக்கெட்டு நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, வெறுமனே சில்லி பவுட்ரு இருக்குல்ல, அந்த சில்லி பவுட்ரு தான் போட்டிருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான மசாலாவாக நான் போட்டிருக்கேன். சரிங்களா? போட்டுட்டு நான் அந்த காய் வேகணுன்றதுக்கோசம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த காய், அந்த வெங்காயம் தக்காளி, அந்த மசாலாவோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரட்டும். மிக்ஸ் ஆகி வந்த பிறகு முட்டை நம்ம 4-5 முட்டை போட போகிறோமா. நீங்கள் 4 தேவைன்னா 4 போட்டுக்கோங்க. நான் ரைஸ்க்கு கொஞ்சம் இருக்கிறதுனால நான் ஒரு 5 முட்டை போட்டிருக்கேன். 5 முட்டை போட்டு நல்லா உடச்சி ஊற்றி நல்லா அந்த மசாலாவோட திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்த பிறகு இந்த மாதிரி நேரத்தில் எடுத்திங்கன்னா முட்டை நல்லா வெந்து வந்ததும் இது ஒரு பொரியலாகவும் இருக்கும். ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த முட்டையை எடுத்துக்கணும். நான் ஒரு கொஞ்சம் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டு அந்த நூடுல்ஸை தூக்கி கொட்டி அதுக்கப்புறமா வறுத்து வச்ச அந்த உளுத்தம்பருப்பு இருக்குல்ல, அதையும் கொட்டி கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு எக் நூடுல்ஸ் ரெடி. உண்மையாலே சொல்கிறேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.